ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஜி ஃப்ரிட்ஜ் தான். இது மாடல் பார்த்துட்டிங்க அப்படின்னா GLD19 அப்படின்ற மாடலு. இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நோ கூலிங் இஷ்யூ தான். செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ரீசர் வந்து லீக்கு. ஸோ இன்றைக்கி ஃப்ரீசர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். புது ஃப்ரீசர் நம்மகிட்ட வந்துருச்சு. ஸோ இதான் இன்றைக்கி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீசரை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இன்றைக்கி புது ஃப்ரீசரை வெல்டு வைக்கிறது தான் பேலன்ஸ் ஒர்க்கு. இதுதான் புது ஃப்ரீஸ். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பைப்பெல்லாம் வந்து ஃபைல் பண்ணி எடுத்துக்கிறேன். எமர் ஷீட் என்கிட்ட இல்லை, அதனால் ஃபைல் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஒரு வெட் கிளாத்தை வச்சு உள்ளே ஃபுல்லாக தொடச்சிட்றேன். இது எதுக்கு அப்படின்னா வெல்டு அடிக்கும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து இலகிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈரமாக இருந்தது அப்படின்னா தாங்கும். இடத்துலையும் வந்து ஒரு வெட் கிளாத் வைக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து காப்பரு, இது வந்து அலுமினியம். ஸோ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது இங்கே எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றக்காக இந்த இடத்துல ஒரு வெட் கிளாத் வச்சு தான் வெல்ட் பண்ணணும். வெல்ட் அடித்த இடம் ஏதாவது லீக் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் மிரரை வச்சு. அந்த சைடு திடீர்னு ஹோல் மூடலை. வெல்டிங் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், உள்ளே வேலை முடிஞ்சிச்சு. ஃப்ரேமும் டஸ்ட்டாகவே இருக்குது. க்ளீன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி கேபிள் லைன்லாம் நான் கட் பண்ணிட்டேன் கஸ்டமர் வீட்டிலே வச்சு. இப்போ ட்ரையரை மட்டும் எடுத்துருவோம். தேர்ட்டி 8 கிராம் கரெக்டாக வெயிட்டு போட்டு ஏற்றியாச்சு. கண்டென்சர்லாம் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கூலிங்லாம் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஐஸ் க்யூப்பில் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் வந்து செக் பண்ணும்போது க்யூப் ஆயிருக்கான்றதை பார்த்துப்போம். வேலை பார்க்குறத விட இந்த டூல்ஸ் எடுத்து வைக்கிறக்குள்ளேயே போதும் ஆயிரும் போல். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆஃபீஸையும் அழைச்சிட்டு கிளம்ப போகிறேன்.